எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல சின்ன வெங்காயம் வச்சுட்டு செய்யற சுடுபுளி அப்படின்னு சொல்ற கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. அதுக்காக 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கிளீன் பண்ணி கழுகி முழுசா எடுத்து வச்சிருக்கு. சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, 2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதே மாதிரி கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளித்தண்ணி கூடி கலக்கி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி, எதா இருந்தாலும் பரவாயில்ல. நான் மட்டை அரிசியோட புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி முழுசா இருக்கிறது, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 5 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கூட நமக்கு தேவைப்படுது. அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி வறுத்து ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது சேர்த்து மறுபடியும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வறுத்துருக்கு. ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்சியோட ஜாருக்குள்ள போட்டு இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனா பவுடர் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு அளவுக்கு ஒரு முக்கால்வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக பவுடர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கு. நம்ம அது கலக்கி எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி கூட சேர்த்து இதே மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கறிக்கு ஊற்றுறதுக்கான அந்த தண்ணியோட மிக்ஸ் மசாலா புளி தண்ணி ரெடியாக இருக்குது. அதே கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கு. தேங்காய் எண்ணெயே வேணான்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது மூணுமே சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இவ்வளோ சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ளே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி சேர்க்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெங்காயம் முக்கால்வாசி வேகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சிருக்கு. அதே கடாய்க்குள்ளே நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற மசாலா புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் நேரம் கொதித்து உப்பு புளிப்பு கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தோட பவுடர் தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட தண்ணி நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே கடலை சேர்த்துருக்கு. அதே மாதிரி அரிசியும் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி திக்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்து மறுபடியும் கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த உப்பு புளிப்பு அதெல்லாமே வெங்காயத்தை நல்லா அப்சர்வ் ஆகட்டும், வெங்காயம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்க இப்போ இதோட உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ஒரு மீடியம் திக்னஸில் வந்திருக்கு. நான் இப்போ தீ ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெருங்காயத்தூளோட அந்த ஒரு மனம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கூடி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி புளிப்பு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்குறீங்களோ புளி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் கூடி சேர்த்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் சுடுபுளி ரெடியாக இருக்குது. 2 நாள் வரைக்கும் எல்லாம் 2-3 நாள் வரைக்கும் எல்லாம் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.